டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய கள சூழல் எப்படி இருக்கிறது, யாருக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்பு இருக்கிறது, கட்சிகளுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேக்காவின் தாக்கம் இளைஞர் மத்தியில் எப்படி இருக்குது, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் வாக்குகளாக மாறுகிறதா, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி பலம் பெறுகிறதா, பெண் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு, இப்படின்னு பலவிதமாக கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை தான் உங்கள் முன்னாடி நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய நெய்வேலி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தாலும் கடலூர் தான். இங்கே வந்து மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1,89,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 94,505, பெண் வாக்காளர்கள் 94,503. ஒரு குறைந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி தான். 2021 சபா ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார். யாரை எதிர்த்துனா கே ஜெகன் அப்படிங்கிறவர் பாமக இப்போ போட்டியிட்டது. அவர் வாங்கிய வாக்கு 74,000 சொச்சம். இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 977 வாக்குகள் தான். அப்பொழுது அமமுக தனியாக போட்டியிட்டது. அவங்க வந்து ஒரு 2,230 வாக்குகளை வாங்கினாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ தோல்வி எதனால் அப்படிங்கிறது நமக்கு புரியும். 2016 சபா ராஜேந்திரன் திமுக கட்சியை சார்ந்தவர் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுது ஆர் ராஜசேகர் என்பவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டார். அப்பொழுது இந்த தொகுதியில் வேல்முருகன் போட்டியிட்டார். அவர் வந்து ஒரு 30,000 வாக்குகளை வாங்கினார். பாமக தனியாக போட்டியிட்டது ஜெகன், அவர் ஒரு 19,000 வாக்கு வாங்கினார். சிபிஎம் உடைய டி ஆறுமுகம் அப்பொழுது போட்டியிட்டார். ஸோ பலகட்ட வேட்பாளர்கள், பல மும்முனை போட்டி, 4 முனை போட்டியெல்லாம் அப்போ நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2011 எம்பிஎஸ் சுப்பிரமணியன் அதிமுக இங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் வந்து வேல்முருகனை எய்த்து வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த தொகுதியுடைய ப்ரொஃபைல். தற்போது திமுக சார்பாக சபா ராஜேந்திரன், அதிமுக சார்பாக சொரத்தூர் ராஜேந்திரன், நாம் தமிழர் கட்சி வீரமணி, தாவேகா கட்சியுடைய ஆனந்த் ஆகியோர் போட்டி போடுறாங்க. களம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட பிரகாஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதியில உங்களுடைய கள ஆய்வு நடந்தது? நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெய்வேலி ஊரு, நெய்வேலி டவுன்ஷிப், அதற்கு பிறகு பண்ருட்டி தாலுகாவோட தெற்கு பகுதி, இதுதான் வந்து நெய்வேலி தொகுதி. சின்ன தொகுதி தான். இந்த பகுதிகள் அனைத்திலுமே வந்து நாம கள ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். ஒரு இடத்தையும் விடல. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த சமூகங்கள் எந்த பகுதியில் இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும்? நெய்வேலி ஊரை பொறுத்த வரைக்கும் அங்க வன்னியர்கள், பட்டியல் சமூகம், அதே போல வந்து வெள்ளாளர்கள், நாயுடுக்கள் இருக்காங்க கணிசமாக. தமிழ் சமூகங்கள் நிறைய கணிசமாக இருக்காங்க, உடையாறு, கோனாறு இப்படி. ஆனா நெய்வேலி டவுன்ஷிப்ல பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மிக்சடு இருப்பாங்க. இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா குறிப்பாக அந்த தொழிலாளர்கள்ல நிறைய பேர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமாவே இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் பெருசா இருக்கு. நாங்க டவுன்ஷிப் உள்ளேயே போய் பார்த்தோம். டவுன்ஷிப் உள்ளேயே போயிட்டு அங்க கள ஆய்வு நான் நடத்தினேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியா தொழிற்சங்கம் இருக்கு. அதே போல வன்னியர்களுக்கு தனியா தொழிற்சங்கம் இருக்கு. பாஜக இந்துத்துவ ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தனியா தொழிற்சங்கம் இருக்கு. அதே போல கம்யூனிஸ்ட் தனியா தொழிற்சங்கம் வச்சிருக்காங்க. சமுதாய வாரியாக நிறைய தொழிலாளர்கள் வந்து தனித்தனியா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதே போல கேரளாக்காரங்க, நார்த் இந்தியன்ஸ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த தொழிற்சங்கம் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சங்கம் யாருடைய கையில இருக்கோ அவங்க தான் இந்த முறை நெய்வேலியில ஜெயிக்க முடியும். அந்த தொழிற்சங்கம் எப்பவுமே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். என்னதான் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னாலும் அந்த தொழிற்சங்கத்துக்கு உள்ள என்ன நடக்கணும், என்ன செய்யணும், அங்க இருக்கிற ரோடுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது முத கொண்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் முடிவு பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஆளு. அதே போல பண்ருட்டியோட தெற்கு பகுதி, பண்ருட்டி தாலுகாவுல தெற்கு பகுதி பாத்தீங்கன்னா அங்க வந்து வன்னியர்கள் தான். எங்க திரும்பினாலும் வன்னியர்கள் தான் இருப்பாங்க. வன்னியர்களும் பட்டியல் சமூகம் தான் இருப்பாங்க. ஊருக்கு ஊர் இருப்பாங்க.
முந்திரி வந்து அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதி பண்ருட்டி தாலுகாவோட தெற்கு பகுதி. ஸோ இதுதான் வந்து சமுதாய ரீதியா இருக்கக்கூடிய கள நிலவரம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பல தொழிற்சங்கங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படிங்கிறீங்க. அதே போல் பண்ருட்டியுடைய தெற்கு பகுதி வருது, இங்கே எல்லாம் பட்டியல் சமூகத்தினரும் அதிக அளவில் வன்னியர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. டவுன்ஷிப்பில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் ரெட்டியார்கள், நாயுடு, உடையார், இது போன்ற பல சமூகங்கள் இருக்கிறது. வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. இந்த சமூகங்கள்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கு? நெய்வேலி பொறுத்த வரைக்கும் ஊர்ல வந்து பாமக பலம். நெய்வேலி ஊர்ல. டவுன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கலப்பா தான் ஓட்டு வரும். டவுன்ஷிப்ல பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் ஓட்டு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கை காட்டினா ஓட்டு மாறும். அது வந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியும். பட்டியல் சமுதாய மக்களோட வாக்கு வந்து அந்த நெய்வேலி டவுன்ஷிப்ல அதிகமாவே இருக்கு. பட்டியல் சமுதாயமும் வன்னியர் சமுதாயமும் அதிகமா இருக்காங்க. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் டவுன்ஷிப்பை பத்தி சொல்லணும். இங்க நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அங்க ஹிந்திக்காரங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பரப்புரை பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் போய். அதாவது என்னன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 20 பேர் தான் வந்து பிற மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க. 80% தமிழர்கள் மட்டுமே தான் நெய்வேலியில வேலை செய்யறாங்க. அதை வந்து ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். களத்துல நேர்ல பார்த்துட்டு தான் சொல்றேன். அதனால இங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வட இந்தியாக்காரங்க ஃபுல்லா நெய்வேலி பிடிச்சிட்டாங்க, அங்க தமிழனுக்கு வேலையே இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் போய் தொழிற்சங்கங்களை பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ அடுத்த கட்டமா வந்து அந்த பண்ருட்டியோட தெற்கு பகுதி, அங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக, அதே போல வேல்முருகனுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, விசிகாவுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. அதே போல கணிசமாக ஒரு சில கிராமங்கள்ல வந்து ஊரே வந்து ரெட்டலைக்கு மாறி இருக்காங்க. அந்த ஊர் மொத்தமுமே ரெட்டலையில இருக்கும். இன்னும் சில ஊர் பாத்தீங்கன்னா ஒரு ஊர் மொத்தமுமே திமுகவுல இருக்கும். வன்னியரா இருப்பாங்க, ஆனா ஊர் மொத்தமும் திமுகவுல இருப்பாங்க, அதிமுகவுல இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தொகுதி வந்து நெய்வேலி தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் எப்படி நினைக்கிறாங்க? அரசுடைய திட்டங்களை எப்படி பார்க்குறாங்க? யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? அதாவது பெண் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இங்க நெய்வேலியில வந்து அந்த பண்ருட்டியோட தெற்கு பகுதி வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்க வந்து வாக்குகள் அதிகமா இருக்கும். அந்த பகுதியில் வந்து கிராமங்கள் அதிகம். அந்த பகுதியை சேர்ந்த கிராமங்கள் தான் இங்க முக்கியமான பங்கு. அதுல வந்து பெண்கள் பெரும்பாலும் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க திமுக மேல. 5 வருஷமா சாராய கடை சாத்துறேன்னாரு. இது வரைக்கும் சாராய கடை சாத்தல அவரு. நாங்க இதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போடணும்னா போட முடியாது. வேற யாரு வந்தாலும் அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். சாராய கடை மூடுறன்னுட்டு அவர் மூடவே இல்லை. எல்லா மக்களும் சாராயத்தால குடிச்சிட்டு வீட்டு குடும்பம் கெட்டு போய் எல்லாமே கிடக்குது. அவங்க குடும்பம் படிப்பு, பிள்ளைங்க படிப்பு அறிவு இல்லாத குடும்பத்துல கஷ்டத்துல துணி ஒரு வருஷம் புள்ள ஒரு வருஷம் நீ நல்லா தாங்க தெரியறால திரிஞ்சு கிடக்குறாங்க. அதனால சாராய கடை ஒழிச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது, புள்ளியோட வாழ்க்கை எதிர்காலமும் நல்லா இருக்காது. நாங்க யாரு எங்களுக்கு சாராய கடை மூடுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். இல்லைன்னா யாருக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். 5 ஆண்டு திமுக ஆட்சியில வந்து எந்த ஒரு நல்லதும் நடக்கல. நிறைய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுதான் நடந்திருக்கு. நிறைய மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க, நஷ்டப்பட்டிருக்காங்க, குழந்தைங்கலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி வரையும் வர்ற ஆட்சியிலையாவது நல்லபடியா இந்த 5 வருஷம் மறுபடியும் நல்ல ஆட்சி வந்தா சந்தோஷம் மக்களுக்கு. இந்த 5 ஆண்டு ஆட்சி வந்து மக்களுக்காக என்ன செஞ்சுன்னு கேட்டா எல்லாரையும் நாசம் பண்ணது மட்டும்தான் மிச்சம்னு சொல்லலாம். அதை தாண்டி வேற எதுவுமே சொல்லிக்க முடியாது. சபா ராஜேந்திரன் வந்து என்னதான் வந்து நிறைய இடங்கள்ல பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்திருக்காரு, ரேஷன் கடை கட்டி கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாலும் மருத்துவ வசதி அப்படிங்கிறது அங்க ரொம்ப மிக குறைவு. அந்த பகுதிகளில் அந்த மருத்துவமனை தொடர்பாக நிறைய வசதி குறைபாடெல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் கடலூர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. ஸோ நெய்வேலியில வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஷிப் உள்ள இருக்கிறது வேறங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக இருக்கக்கூடிய மருத்துவமனை, இது சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் சொல்றது வந்து பொதுவா ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல சரியான வசதிகள் கிடையாது. பல இடங்கள்ல பேருந்து வசதிகள் வந்து அந்த கிடையாது. நான் சொல்றது அந்த கிராமப்புற பகுதிகள், இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள். அதே போல வந்து அந்த பெண்கள் மத்தியில வந்து இங்க வந்து முந்திரிய விட்டா வேற எதுவுமே இல்லைங்க. அதனால வந்து எங்களுக்கு வேற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் வந்து ரொம்ப குறைவு. டவுன்ஷிப்புக்குள்ள போறதுங்கிறது வேற. ஆனா இந்த பகுதிகளில் வந்து அந்த முந்திரிக்கொட்டை உடைக்கும் தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அதுலயே வந்து நாங்க இருக்கிறதா இருக்கு. அது போக இந்த கமிட்டி, அப்புறம் இந்த முந்திரி விற்பனை, இது தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் வந்து அங்க இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நீங்க அந்த பண்ருட்டி ஏரியாக்குள்ளதானே வருது, தாலுகாக்குள்ள வர்றதுனால அந்த முந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல தான் வாங்குவாங்க. அது வந்து ஒரு பெரும் பிரச்சனை. பண்ருட்டிக்கு இந்த பிரச்சனையை நான் சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன்.
ஏன் அப்படின்னா அந்த முந்திரி கொட்டையை வந்து வாங்குறவங்க ரொம்ப கம்மியான ரேட்ல வாங்குறாங்க. ஆனா விற்கும் போது கடைகள்ல எவ்வளவு ரேட் வருது பாத்தீங்களா? 1000 ரூபாய் 1200 ரூபாய் வருதா இல்லையா? சோ அந்த விவசாயிகள்கிட்ட மிகவும் குறைவான கொள்முதல் விலையில வாங்குறாங்க. இது வந்து அந்த முந்திரி விவசாயிகள் மத்தியில ஒரு ஒரு அதிருப்தியாவே இருக்கு. நம்ம கிட்ட வந்து 100 200ன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்தாண்ட போய் 1000 200 விற்கிறாங்க. நடுவுல இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்ஸ் வந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இதை வந்து நான் நெய்வேலி தொகுதியில கலாய்வு பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சொன்னது. அப்ப பண்ருட்டிலையும் கேட்கும்போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அதனால திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கு. இப்போ இந்த பகுதியில் இளைஞர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? இப்போ அது ஒரு விஷயம் இதோட சேர்த்து கேட்க வேண்டியதாக இருக்குது. தன்னுடைய முதல்ல விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் ஆசையை ஏற்படுத்தியதே நெய்வேலி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஒரு ஷூட்டிங் வந்தப்போ பெரிய அளவு இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்ஃபி எடுத்து அதை முதல்ல பதிவு இன்ஸ்டாகிராமில் போட்டு அது பெரிய அளவில் அவர் அந்த படம் அவர் என்ன படத்துக்காக வந்து எடுத்தாரோ அதை விட இந்த படம் தான் பெரிய அளவு இன்ஸ்டாகிராமில் வியூஸ் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து தான் அவருக்கும் கொஞ்சம் அரசியல் உடனே வந்துடணுங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெய்வேலி எப்படி இருக்கிறது தாவேக்காவிற்கு விஜயின் மீது? நெய்வேலியை பொறுத்தவரையும் விஜய்க்கு ஆதரவு நிறைய இருக்கு. அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும். நீங்க கேட்கும்போது சொல்லலாம்னு வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா ஒரு கிராமமா போயிட்டு பெண்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் பேசும்போது நாங்க வந்து விஜய் அண்ணாக்கு போட போறோம்னு ஓப்பனாவே சொல்றாங்க. நான் சொல்றது இளைஞர்கள், வயசானவங்களை சொல்லல. வயசானவங்களை பொறுத்தவரையும் அவங்க திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் மத்தியில விஜய்க்கு வந்து அதிகமான ஆதரவு இருக்கு. அதனால நெய்வேலி தொகுதியினுடைய வாக்குகள், குறிப்பா பெண்களினுடைய வாக்குகள் அதிக அளவு விஜய்க்கு போகும். நெய்வேலியில தெரியும் உங்களுக்கு அந்த விஜய் வருகையால வரக்கூடிய மாற்றம் என்பது நெய்வேலியில நிச்சயமா தெரியும். பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்கு. அதுல வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. அதையும் நீங்க யோசிக்கணும். பொதுவா வன்னியர் சமுதாயத்தினுடைய ஓட்டு எங்க போவோம்? அதிமுக பாமக கூட்டணிக்கு போவோம். ஆனா நெய்வேலியில களம் மாறும். பட்டியல் சமுதாய பெண்கள் இளைஞர்கள் வாக்கும் விஜய்க்கு போகும். வன்னியர் சமுதாய வாக்குகளும் அதிகமாக விஜய்க்கு போகும். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? அது பொதுவா எப்போதும் போல இந்த ஜல்ஜீவன் திட்டம், சாலை வசதி திட்டம் இதெல்லாம் போயிருக்கு. ஆனா நிறைய பகுதிகள் வந்து சாலைகள் மிக மோசமா இருக்கு. அதாவது என்னன்னா, பிரதம மந்திரி அவர்களினுடைய கிராம சாலை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துக்கு நிதி எல்லாம் வருது. ஆனா அந்த நிதியெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு சரியா சாலை வசதியை செஞ்சு தரலங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த தொகுதியில உண்டு. அந்த தொகுதிகள்ல நிறைய இடங்கள்ல வந்து முந்திரி காட்டுல ரோடே இல்லை. நான் வந்து முந்திரி காட்டுலயே போனேன் வண்டி ஓட்டிக்கிட்டு, பாதையே தெரியல. கூகுள் மேப்ல ரோடு மாதிரி காட்டுது, போனா மண் பாதையா இருக்கு, 2 பக்கமும் முந்திரி காடா இருக்கு. நம்ம எங்கடா போறோம், எங்க போய் மாட்ட போறோம், எங்கேயோ காட்டுல சொருவ போறோம்னு நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து தார் சாலையே இல்லாத வெறும் முந்திரி காடுகள் அதிகமா இருக்கு. அந்த மண் பாதையிலேயே போய் கலாய்வு பண்ணிருக்கோம். ஒரு கிராமத்துக்கும் நடுவுல மண் பாதையிலே போனோம். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கிராமங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஓரளவுக்கு ஒரு 70% வந்து கிராமங்கள்ல சாலை வசதி எல்லாம் போட்டாங்க. ஒரு 30% 35% வந்து இன்னமும் அந்த சாலை வசதிகள்லாம் இல்லாத பகுதிகள் நிறையவே இருக்கு. அதனால வந்து முழுமையா திட்டங்கள் போய் சேரல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இந்த என்எல்சி இருக்கு. இந்த என்எல்சியில பல பிரச்சனைகள், தொழிலாளர்களை இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க, இடம் கொடுத்தவங்களை, கையகப்படுத்தினவங்க, அவங்கள அங்க வேலைக்கு பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமாக போராட்டம், இன்னொரு பக்கம் வேல்முருகன் அவர் ஒரு பக்கம் போராடுறது, பல இஷ்யூஸ் எடுத்து குரல் கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு பெக்குலியராக இருந்து இந்த விஷயம்லாம் வெளியிலேயே தெரியாமல், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை தனது கட்டுப்பாட்டில் எம்ஆர்கே தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறீங்க. அந்த என்எல்சியை வைத்து என்ன அரசியல் அங்கே எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தொழிலாளர்கள் இந்த விஷயத்தை வைத்து? என்எல்சியை பொறுத்த வரைக்கும் 30,000 தொழிலாளர்கள் இருக்காங்க தொழிற்சங்கத்துல. அந்த 30,000 தொழிலாளர்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கவர் தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இதுல என்னன்னா, அந்த என்எல்சி வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க இல்லையா. இப்போ திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, விவசாயிகள்கிட்ட நிலத்தை புடுங்குறாங்க என்எல்சி, அதிமுக ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. சரிங்களா? அது வந்து அந்த தொகுதியில எடுபட்டுச்சு. திமுகவுக்கு மக்கள் ஓட்டும் போட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு தெரியுமா? என்எல்சி எங்கெல்லாம் நிலம் கேட்குதோ அங்க எல்லாம் அந்த மக்களை மிரட்டி என்எல்சிக்கு நிலத்தை எழுதி வாங்க வச்சாரு நம்ம பன்னீர்செல்வம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் அந்த மக்களை மிரட்டி
நெய்வேலிக்கு நிலத்தை எழுதி கொடுத்தாரு. ஆனா இவர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவரே என்ன சொன்னாரு, பாருங்க என்எல்சி நிலத்தை புடுங்குது, கிராம மக்களை ஏமாத்துதுன்னு. ஆனா இவர் அதிகாரத்துக்கு வந்து என்எல்சிக்கு ஃபேவரா செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்பவும் என்எல்சிக்கு ஃபேவரா நிறைய விஷயங்களை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் அங்க செய்யறாரு. சபா ராஜேந்திரன் ஒரு டம்மியை தான் அந்த இடத்துல. சரிங்களா? அதனால வந்து இந்த என்எல்சிக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது, திமுக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது சுத்த போய் அவங்க பேசுறது எதையும் நம்ப வேணாம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கணுங்கிறது வந்து இருக்கு. ஏன்னா என்எல்சி வந்து எப்படி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அந்தந்த வேலைக்கும் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல எக்ஸாம், இன்டர்வியூ அப்படின்னு எடுத்து வெளியூர்ல இருந்து நிறைய ஆட்களை வந்து செலக்ட் பண்றாங்க. அப்படி வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு அந்த டவுன்ஷிப்ல வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. வீடு ஆல்ரெடி கட்டி கட்டி வச்சிருக்காங்க, அதுல தங்க வச்சிடறாங்க. சோ இப்ப அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வேலை வாய்ப்புகளை வந்து அந்த தகுதி அடிப்படையில வேலை செலக்ட், அதாவது இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறீங்க, அதை வந்து இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருந்து எடுங்க அப்படிங்கிறது அவரோட கோரிக்கை. ஆனா என்எல்சியில் நீங்க போய் பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்தவர்களும் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு ஊர்களில் இருந்து, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த பக்கம் கோயம்புத்தூர், ஈரோடு, எங்கெங்க இருந்தோ வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அததான் வந்து அன்புமணி சொல்றாரு, இந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த ஒரு பிரச்சனை வந்து என்எல்சியில இருக்கு. அதே போல இந்த சுரங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிலம் எடுத்து கொடுத்ததெல்லாம் வந்து எந்த யூனியன்ல வருதுன்னா கம்மாபுரம் ஒன்றியத்துல வருது. கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம், அதே போல கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம், இங்கதான் வந்து என்எல்சி புதுசா நிலம் எடுத்திருக்காங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மாபுரம் வடக்கு ஒன்றியம் விருத்தாசலம் தொகுதியில வருது, கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் புவனகிரி தொகுதியில வருது. ஆக மொத்தம் நெய்வேலி தொகுதியில இந்த பிரச்சனை இல்லை. சோ நெய்வேலி வந்து நிலம் எடுக்கிறதே வந்து மத்த தொகுதியில போய் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த பகுதியில் வந்து விவசாய நிலங்கள் நிறைய இருக்கு, அதையும் சேர்த்துதான் வந்து என்எல்சி எடுத்திருக்காங்க. அது வந்து விவசாயிகள் பார்வையில பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு மனசு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நெல் வயல் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி, இயற்கை வளம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. நீங்க வந்து இந்த கம்மாபுரம் யூனியன்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா, கம்மாபுரம் தெற்கு வடக்குலாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நெல் வயல் இருக்கும். தஞ்சாவூருக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த நிலங்கள் எல்லாம் தூக்கி பண்ணி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன பண்ணிட்டாரு, என்எல்சிக்கு தரவாத்து கொடுத்துட்டாரு. ஆனா அதிமுக இருந்தவரை நான் சொல்றேன், அந்த நிலங்கள் என்எல்சி எடுக்கவே இல்லை, கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக கொடுக்கல. சரிங்களா? ஆனா இங்க என்ன அரசியல் பண்ணாங்கன்னா, அதிமுக கொடுத்துருச்சு, கொடுக்க போகுது, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நிப்பாட்டுறோம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த நிலத்தை பூரா மக்களை மிரட்டி என்எல்சி கொடுத்தாங்க. சோ திமுக இதைத்தான் காலங்காலமா செய்யுது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மக்களுக்கு நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிறது என்ன? உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து சொன்னாங்களா? இதெல்லாம் அரசியல் கட்சிகள் செஞ்சு கொடுத்தாதான் இந்த தடவை ஓட்டு அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அதாவது இந்த நெய்வேலி தொகுதியிலையும் வந்து நிறைய அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு. குடிநீர் பிரச்சனை இங்க உண்டு. ஏன்னா அங்க நெய்வேலி சுரங்கங்கள் அதிகமா இருக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து அடியில போயிடுச்சு. அங்கெல்லாம் வந்து 350 அடி 500 அடி போர் போட்டாதான் தண்ணி இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மற்ற ஏரியாவில் வந்து கடலூர் மாவட்டத்துல அப்படி கிடையாது. நெய்வேலியை பொறுத்தவரை நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை, அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இந்த அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியாம இந்த அரசியல்வாதிகள் இவங்க என்ன பண்றாங்க, அதற்கான திட்டங்கள் வருது, பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க, எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது இல்லை. நிறைய ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை, இந்த வாட்டர் டேங்க் அதெல்லாம் வந்து சரிவர கட்டித்தராம இருக்கு நிறைய கிராமங்கள்ல பார்க்கும்போது. அதே நேரத்துல வந்து அரசு பள்ளிகள் அந்த பகுதிகளில் வந்து அதிகமா மூடப்பட்டிருக்கு நெய்வேலியில. அந்த நெய்வேலி சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறங்கள்ல. ஏன்னா அந்த நெய்வேலி வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஷிப், அங்க எல்லாருமே அதிகமா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அதுல இருக்க லேபர்ஸ். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்காரங்களா இருப்பாங்க அதுல வேலை செய்யறவங்க. அதனால வந்து அங்க தனியார் பள்ளிகள்ல தான் அதிகமா அவங்களும் சேர்க்கிறாங்க. சோ சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களும் அந்த தனியார் பள்ளிகளை நோக்கி போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் சரியா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அங்க மாநில அரசாங்கத்தோட பள்ளிகளை வந்து சரியா கவனிச்சு நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் நெய்வேலியில வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் எப்படி வருமானம் வரும்? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருந்துச்சுன்னா அங்க நெய்வேலியில இருக்கிற டவுன்ஷிப்ல இருக்கிறவன் கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்த்துட்டு போயிடுவான். புரியுதுங்களா? ஏன்னா நெய்வேலி வந்து பணக்காரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி அந்த டவுன்ஷிப்புங்கிறது. ஒவ்வொருத்தரும் சாதாரணமாலாம் கிடையாது, நல்ல வசதியா இருப்பாங்க. அதனால வந்து இந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் அங்க இருக்கு. என்ன அப்படின்னா நெய்வேலியில வந்து அந்த பேருந்து வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து விருதாச்சலம் போகக்கூடிய பேருந்துகள் மந்தாரக்குப்பத்திலேயே நின்றுட்டு போயிடும்.
நெய்வேலி டவுன்ஷிப் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மந்தாரக்குப்பத்துல அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோ பேருந்துகள் வந்து பெரும்பாலும் டவுன்ஷிப்புக்கு அதிகமா வராது. அந்த மெயின் ரோட்ல மந்தாரக்குப்பங்கிற ஏரியாலே பயணிகளை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது வந்து அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை. பேருந்துகள் வந்து எல்லா பேருந்துகளும் டவுன்ஷிப் உள்ள வந்துட்டு போகணும், நெய்வேலி நகரத்துக்குள்ள வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. அதை வந்து போக்குவரத்து துறை கண்டுக்கிற மாதிரியும் இல்ல. சோ அங்க மந்தாரக்குப்பத்துல இறங்கி பல கிலோமீட்டர் உள்ள வரணும் நெய்வேலிக்குள்ள பயணிகள். அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் முதற்கட்டமாக பல இடங்களிலும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. சாலையே இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் கூட முந்திரிக்காடு வழியாக சென்று அந்த மக்கள்கிட்டலாம் கருத்து கேட்டிருக்கீங்க. முதற்கட்ட கள ஆய்வில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? பெண்கள் ஏகபோகமாக, குறிப்பாக இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறீங்க. குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் வன்னியர் சமூகத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலே விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு. அதையெல்லாம் கணக்கு வச்சு சொல்லுங்கள், யாருக்கு ஆதரவு யாருக்கு பாதகம்? நெய்வேலியை பொறுத்தவரையும் அதிமுகவுக்கு தான் ஆதரவு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேசிக்காவே அங்க நெய்வேலி தொகுதியில வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல அதிகமா இருக்கு. போன 2021க்கு முன்னாடி எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப திமுக எதிர்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்துல விஜய் ஆதரவும் அதிகமா இருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லி ஆகணும். சபா ராஜேந்திரனுக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் ஆகாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரம எதிரிகள். அதாவது சபா ராஜேந்திரன் வந்து ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருக்காரு. அதாவது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தையே ஓவர்டேக் பண்ணி சபா ராஜேந்திரன் ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் மிக நெருக்கமாக இருக்கிறார். இது வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த முறை சபா ராஜேந்திரனை காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் முடிவெடுத்துட்டாரு. அதனால இந்த நெய்வேலி தொகுதியில எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொழிலாளர்களை கையில் வைத்துக்கொண்டு, என்எல்சி தொழிலாளர் கையில் வைத்துக்கொண்டு அவரே உள்ளடி வேலை பார்த்து அவரே சபா ராஜேந்திரனை தோக்கடிச்சிருவாரு. நான் சொல்றது நடக்கத்தான் போகுது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சோ அந்த உட்கட்சி மோதலே சபா ராஜேந்திரனை வீழ்த்த போகிறது. இதுதான் வந்து அதிமுகவுக்கு சாதகம்னு நான் சொல்றேன். மக்கள் வாக்கு 2வது இடம். முதல் பிரச்சனையே அங்க திமுகக்குள்ள உள்ளடி பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை வீழ்த்தி அந்த கடலூர் மாவட்டத்தை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல எடுக்கணும் அப்படின்னு சபா ராஜேந்திரன் முயற்சி பண்றாரு. இப்ப இருக்க சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் கூடிய 9 தொகுதிக்கும் வந்து ஒரு ஹெட் மாதிரி, அதாவது அந்த மாவட்டத்துக்கே வந்து பெரிய புள்ளியா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இருக்காரு. சோ அவருக்கு எதிராக வந்த நபர் தான் இந்த சபா ராஜேந்திரனே. அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்ச உடனேயே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எதிரான பல வேலைகளை இவர் வந்து திமுக இருந்துகிட்டே செஞ்சிருக்காரு. ஸ்டாலின் கூட சேர்ந்துகிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பல வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சிதம்பரத்துல வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட பையனுக்கு வந்து சீட்டு கேட்டாங்க, அதுக்கு வந்து ஸ்டாலின் கொடுக்கல. அதுக்கு காரணம் சபா ராஜேந்திரன் தான். ஏன்னா சிதம்பரம்ங்கிறது ரொம்ப வருமானம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் குறி வச்சாரு. பட் வந்து சபா ராஜேந்திரன் உள்ள பூந்து ஸ்டாலின் கிட்ட பேசி அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்ணதா சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய மோதலே நெய்வேலியில திமுக காலி. நேயர்களே, கடலூர் மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி நெய்வேலி, அதை பார்த்தோம். கள ஆய்வு ஸ்ரீ டிவி செய்ததில் நமக்கு கிடைத்த பல தகவல்கள் இருக்கிறது. என்னென்னா, இந்த பகுதியில் தான் முதல்ல ஒரு செல்ஃபி எடுத்து மிக பெரிய அளவில் ரீச் ஆனார் விஜய். எல்லா சமூகங்களிலிருந்தும் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் வந்து விஜய்க்கு அமோகமான ஆதரவுகளை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் மத்தியில் விஜய் அண்ணா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரீச் இந்த நெய்வேலியில் தாவேக்காவிற்கு, குறிப்பாக விஜய்க்கு இருக்கிறது. அவருடைய பெரும்பான்மையான வாக்குகள் அவருக்கு தான் போகும் அப்படிங்கிறாங்க. அதே போல் அதிமுக சொரத்தூர் ராஜேந்திரன், அவரும் ஒரு நோன் ஃபேஸ் தான். அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான காரணம் இருக்கிறது. வாக்குகள் அப்படிங்கிறதையும் தாண்டி திமுகவில் நிலவும் உட்கட்சி பூசலால் அவர் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறாங்க. காரணம், சிதம்பரத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய மகனுக்கு சீட் கிடைக்காமல் செய்ததே சபா ராஜேந்திரன் தான் அப்படிங்கிறதும், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை மிஞ்சி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலினோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் சபா ராஜேந்திரன். அதனால் எப்படியாவது அவரை இந்த பகுதியில் வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. நம்ம ஊடகங்களில் பார்க்கும் பொழுது இந்த நெய்வேலி என்எல்சி அந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்துகிட்டு பெரிய அளவில் போராடுறவங்க வேல்முருகனும் அன்புமணியும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், பல தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தனது கட்டுப்பாட்டில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிற்சங்கத்தில். அவங்களையெல்லாம் கட்டுப்பாட்டில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் வச்சுருக்காரு. அவர்கள் மூலமாக உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடும் இந்த பகுதியிலே சபா ராஜேந்திரனை
வாக்காளர்கள் தோற்கடிக்கும் முன்பாக எம்ஆர்கே பன்னீர்செல்வமே தோற்கடித்து விடுவார், அது அதிமுகவுக்கு சாதமாகும் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட் டிவியுடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.